ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? தெனாலிராமன் கதைகள். அவருடைய கதைகளின் தொகுப்பை ஒரு பார்ட் 1 நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பார்க்க போகிற கதை கிருஷ்ணதேவராயர் அரசபையில் இருக்கிற தெனாலிராமனை பற்றின கதை தான். கிருஷ்ணதேவராயருங்கிற அரசர்களுக்கே எல்லாம் அரசராக விளங்கின அரசர், பெரிய ராஜா. அவருடைய அரசபையில் 8 அமைச்சர்கள் கொண்டதாக இருந்தது. அந்த 8 அமைச்சர்களில் தலைசிறந்து விளங்கினவர் தெனாலிராமன். தெனாலிராமர் அரசபைக்கு வராரு என்றால் அரசபையில் இருக்க எல்லாத்துக்குமே ஒருவித பயமும், அவருடைய திறமை, நகைச்சுவை உணர்வை பார்த்து சந்தோஷமும் இருக்கும். தெனாலிராமன் மிக சிறந்த அறிவாளி, புத்திசாலி தனம் கொண்டவராக இருந்தார். நகைச்சுவை உணர்வு மிகுந்தவராக இருந்தார். அதி புத்திசாலியாக இருந்தார். அரசரே அரசபைக்கு வருகிற வழக்குகளை தன் 8 அமைச்சர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சதுக்கப்புறம் தலைமை அமைச்சரான தெனாலிராமர்கிட்ட அவர் தனியாக ஆலோசனை செஞ்சு தான் அரசபையில் தன் முடிவுகளை அவர் கூறினார். அந்த அளவுக்கு அரசருக்கே அறிவுரை கூறக்கூடிய அறிவு கொண்டவராக தெனாலிராமன் விளங்கினார். அவருடைய கதைகளில் நிறைய இருக்குது அவரை பற்றின கதைகள். அதில் அவருடைய நகைச்சுவை அறிவும் கதையான யானை கதை அவருடைய ஞானம், புத்திசாலித்தனத்தில் ஒன்றாக சிறந்து விளங்குகிற ஒரு கதையாக இருந்தது. அவருடைய அறிவு கதைகளை ராஜா கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் இரவு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மத நம்பிக்கை கொண்டவங்க. அவங்க என்ன மகன்கிட்ட கூறுறாங்கன்னா, நாளைக்கு காலையில் பிராமணர்களுக்கு மாம்பழங்களை தானமாக தரணும்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா தன் சேவர்களை அழைத்து அம்மாவுக்கு மாம்பழங்களை பறித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜா தூங்க போயிடுறார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததே ராஜா ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில் அவங்க அம்மாவுக்கு இறுதி சடங்குகளை எல்லாம் செய்து முடித்த பிறகு அம்மாவோட ஆசையை கடைசி ஆசையாக நினச்சி அதை நிறைவேற்றணும்னு ராஜா முடிவு பண்ணுறாரு. அதற்காக அவங்க அரசபையில் இருக்கிற மந்திரியார்கிட்டையும் பிராமணர்களையும் அழைத்து அம்மாவோட கடைசி ஆசையை பற்றி ராஜா அவர்கள் முன்னாடி சொல்கிறாரு. இதை கேட்ட பேராசை கொண்ட பிராமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ராஜா கிட்ட போய், நீங்கள் மாம்பழங்கள் வெறும் மாம்பழம் கொடுக்கறதோட தங்க மாம்பழங்கள் கொடுத்தீங்கன்னா அம்மாவோட மனது சாந்தி அடையும்னு சொல்கிறார். ராஜாவும் இதை கேட்டு சரி அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்லி அவரும் தங்க மாம்பழங்களை தானமாக கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறாரு. இது தெனாலிராமன் காதுகளுக்கு போகிறது. பேராசை கொண்ட பிராமணர்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னு தெனாலிராமன் ஒரு திட்டம் போடுறாரு. பிராமணர்களை தங்கள் வீட்டுக்கு வரும்படி அவர் அழைப்பு கொடுத்தார்கள். பேராசை கொண்ட பிராமணர்கள் தெனாலிராமன் வீட்டுக்கு போனால் பரிசு கிடைக்கும்னு ராஜா கிட்ட முதல்ல பரிசு வாங்கிக்கிட்டு தெனாலிராமன் வீட்டுக்கு போய் அங்கேயும் பரிசுகள் வாங்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கு. தெனாலிராமன் சூடான கம்பியை காய்ச்சி வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த பிராமணர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னு கேட்கும்போது தெனாலிராமன் சொல்கிறாரு, எங்கள் அம்மா சாகும்போது அவங்களுக்கும் ஒரு கடைசி ஆசை இருந்தது. எங்கள் அம்மா பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க. வலியை குறைக்கிறதுக்காக தன் கால்களில் சூடு போட்டுக்குவாங்க. அவங்க இறக்கும்போது பிராமணர்களை அழைச்சி அவங்களுக்கு இந்த சூடு போடணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்தாங்க. அதனால தான் உங்களை நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறார். இதை கேட்டதை தங்கள் தவற உணர்ந்த பிராமணர்கள் வெக்கி தலை குனிந்து தெனாலிராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவங்க வீடு நோக்கி செல்ல ஆரம்பித்தாங்க.
விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ராமையா என்று ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி அவர் ஒரு சாபப்பட்ட மனிதர். அவர் முகத்தில் விழித்தால் ஒரு நாள் நம்மால் சாப்பிட முடியாது என்று ஒரு பரவலான செய்தி இருந்தது. அந்த செய்தி ராஜாவின் காதுகளுக்கு எட்டியது. ராஜா அபயினரிடம் பேசி அவரை தன் அரசபைக்கு அழைத்து வர சொன்னார். தன் காவலர்களை அனுப்பினார். அவரை அழைத்து வரும்படி காவலர்களும் ராமையாவை அரண்மனைக்கு அழைத்து வந்தனர். ராஜா தனக்கு அருகாமையில் உள்ள ஒரு அறையை அதை சுத்தம் செய்து ராமையாவுக்கு தரும்படி கூறினார். காலையில் எழுந்தவுடன் ராஜா ராமையாவின் முகத்தில் விழிக்க சென்றார். யாரையும் பார்க்காமல் ராமையா முகத்தில் விழித்தார். அன்றாட வேலைகளை செய்துவிட்டு மதிய உணவுக்கு அவர் அமரும் பொழுது எங்கிருந்தோ வந்த ஒரு ஈ அவர் உண்ணும் தட்டில் அமர்ந்தது. ராஜா அதை கண்டு சாப்பாடை எடுத்து செல்லும்படி கூறிவிட்டு வேறு புது உணவுகளை சமைக்குமாறு உணவு சமைப்பவர்களிடம் கூறினார். அவர்களும் சமைத்து புது உணவை கொண்டு வந்து ராஜாவுக்கு பரிமாறினார்கள். ஏனோ தெரியவில்லை, ராஜாவால் அந்த உணவை சாப்பிட முடியவில்லை. மதிய உணவு சாப்பிடாத காரணத்தினால் அவருடைய அன்றாட வேலைகளை அவரால் செய்ய இயலவில்லை. ராஜா யோசித்தார். மக்கள் கூறுவது போல் ராமையா ஒரு சபிக்கப்பட்ட மனிதர் தானோ என்று அவர் யோசிக்கலானார். தன் அவையை கூட்டி அவரை கைது செய்து தூக்கிலிடும்படி தன் அமைச்சர்கள் முன்னிலையில் அவர் கூறினார். தன் காவலர்களை அழைத்து ராமையாவை கைது செய்து அழைத்து வரும்படியும் அவரை ஜெயிலில் இடும்படியும் கட்டளையிட்டார். இந்த செய்தியை கேட்ட ராமையாவின் மனைவி தெனாலிராமனை சந்திக்க சென்றார். அழுது கொண்டே நடந்த விஷயம் அனைத்தையும் தெனாலிராமனிடம் ராமையாவின் மனைவி கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன், கவலைப்படாதே அம்மா, நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார். ராமையாவை கைது செய்து அழைத்து வரும் பொழுது தெனாலிராமன் எதிரில் வந்தார். அவர் காதுகளில் ஒரு ரகசியத்தை கூறிவிட்டு தெனாலிராமன் அவர் செல்லும் வேலைக்கு சென்று விட்டார். மறுநாள் தூக்கிலிடுவதற்காக காவலர்கள் வந்து ராமையாவிடம் உங்கள் கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். ராமையா, நான் ஒரு கடிதம் எழுதி தருகிறேன், அதை அரசரிடம் கொண்டு சென்று சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். காவலர்களும் அந்த கடிதத்தை எடுத்து சென்று அரசரிடம் சேர்த்தார். அரசர் அந்த கடிதத்தை படித்தார். அந்த கடிதத்தில் ராமையா எழுதியிருந்தார், என் முகத்தில் முழித்தால் ஒரு நாள் உணவு குறையும். ஒருவர் ராஜாவின் முகத்தில் விழித்தார் என்றால் அவர் உயிர் மறுநாள் இழந்து விடுவார் என்று எழுதியிருந்தார். இதை படித்ததும் ராஜா தன் தவறை உணர்ந்து காவலர்களிடம் அவரை விடுதலை செய்ய கூறினார். தெனாலிராமனுடைய அறிவு இந்த இடத்தில் ஒரு உயிரை காத்தது. கிருஷ்ணதேவராயர் ராஜசபையை கூட்டி தன் அமைச்சர்கள்கிட்ட நம்ம ஜெயிலில் இருக்க கைதிகளை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே இருக்க கைதிகள் 2 பேரும் ராஜா கிட்ட எங்களை விடுதலை செய்யுங்க, நான் உங்களுக்கு திருடர்களை பிடிச்சி தர உதவியாக இருக்கோம், எங்களை நீங்கள் நம்பி எங்களை விடுதலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் ராஜா அரசபைக்கு கூட்டிகிட்டு வந்து அமைச்சர்கள் முன்னாடி அவங்க சொல்கிறத வச்சு கேட்குறாரு. அப்புறம் கிருஷ்ணதேவராயர் அந்த திருடர்களுக்கு ஒரு இது போடுறார், கண்டிஷன். என்ன அப்படின்னா, நீங்கள் தெனாலிராமன் வீட்டில் போய் விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் திருடிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை விடுதலை செய்கிறேன், உங்களுக்கும் நான் நீங்கள் கேட்குற அந்த திருடர்களை பிழைக்கும் உளவாளிங்கிற இதை உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. திருடர்கள் 2 பேரும் அதற்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட திருடர்கள் தெனாலிராமன் வீட்டை நோக்கி 2 பேரும் போகிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க, தோட்டத்தில் ஒளிஞ்சுக்கிறாங்க. தெனாலிராமன் அமைச்சராச்சு இல்லையா, ஊர்வலம் போயிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது தோட்டத்தில் ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்குது. உடனே என்ன பண்ணுறாரு, மனைவியை கூப்பிட்டு நம்ம கிட்ட இருக்க உயர்ந்த நகைகள், பொன்னும் பொருளும் முத்தும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு ட்ரங்கு பட்டியில் போட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல நம்ம போட்டுடலாம்
அது பத்திரமா அங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னபடியே என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கிணத்துக்குள்ளார ஒரு ட்ரங்க் பெட்டியில் நிறைச்சி போட்டுடுறாரு. போட்டுட்டு அவரும் போய் படுத்து தூங்க போயிடுறாரு. நிம்மதியாக இரவு முழுக்க அவர் படுத்து தூங்கிடுறாரு. திருடர்கள் அதே சமயம் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்க, இரவு முழுக்க அந்த கிணத்துல இருக்க தண்ணியை சேந்தி கீழே ஊற்றுறாங்க. அப்போ தான் அந்த ட்ரங்க் பெட்டியை மேலே எடுத்து பொண்ணும் பொருளையும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணி எடுத்து அவங்களும் முயற்சி பண்ணி 2 பேரும் எடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. காலையில் விடிஞ்சிருது. விடியும் போது தான் அவங்க அந்த ட்ரங்க் பொட்டிய பாக்ஸை வெளியே எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன காத்திருந்தது, அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஏன்னா அவங்க ஏமாற போகிறாங்கன்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. திறந்து பார்க்கும்போது அந்த பெட்டி நிறையா பொண்ணும் பொருளும் நகையும் இல்லை, ஆனால் வெறும் கற்கள் தான் இருந்தது. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சது தெனாலிராமன் எவ்வளோ அறிவாளி என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தெனாலிராமன் காலையில் அந்த திருடர்கள்கிட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுங்களா குழந்தைகளே, திருடர்களை பார்த்து, நீங்கள் எனக்கு நல்லா உதவி செஞ்சீங்க, இன்றைக்கி நான் நிம்மதியாக தூங்குனேன், அதோட என் தோட்டத்துக்கு தண்ணி இறைச்சி ஊற்றுற வேலையை நீங்கள் இரவு முழுக்க நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதை திருடர்களுக்கு தெனாலிராமனோட அறிவு கூர்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வெக்கி தலை குனிஞ்சு, நாங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்புறோம், உங்களை மிஞ்ச இந்த ஊரில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு மன்னிப்பு தன் செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு நாங்கள் இந்த ஊரை விட்டு போகிறோம் அப்படின்னு தெனாலிராமன் கிட்ட சொல்லிட்டு திருடர்கள் 2 பேரும் ஊரை விட்டு கிளம்புறாங்க. விஜயநகர் சாம்ராஜ்யத்தில் விதுலதா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார். அவள் புத்திசாலித்தனம் நிறைந்தவர், நுண்கலை துறையில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். அதன் காரணமாக தலைக்கணமும் திமிரும் நிறைந்தவளாக விளங்கினாள். இதன் காரணமாக தன் வீட்டின் முன்னால் ஒரு பலகையை வைத்தாள். என்னவென்று அதில் எழுதியிருந்தார் தெரியுமா? பழங்காலத்து புத்தகங்களில் உள்ள கதைகளும் மூலமாகவும் புத்திசாலித்தனம் மிகுந்த அறிவாலும் என்னை தோற்கடிப்பவர்களுக்கு நான் 1000 பொற்காசுகளை பரிசாக வழங்குவேன் என்று அதில் எழுதி தன் வீட்டு முன்னால் அந்த மரப்பலகையை மாட்டி வைத்தாள். இதை பார்த்த அறிஞர்கள் பலர் விதுலதாவிடம் போட்டி போட்டார்கள். ஆனால் யாராலும் விதுலதாவை வெல்ல முடியவில்லை. தோற்று சென்றனர். நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஆனால் யாராலும் விதுலதாவை தோற்கடிக்க முடியவில்லை. இதனால் விதுலதாவிற்கு திமிரும் தலைக்கணமும் தலைக்கு மேல் ஏறியது. அந்த சமயத்தில் விறகு வியாபாரி ஒருவர் விதுலதா வீட்டின் முன் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பெருத்த குரலில் சத்தமிட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவர் சத்தமிட்டு வியாபாரம் செய்வதை விதுலதாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த சத்தத்தை உடனே வீட்டின் வெளியே இவ்வளவு சத்தமாக ஏன் வியாபாரம் செய்கிறீர்கள் என்று எரிச்சலாக விதுலதா வியாபாரியிடம் கேட்டாள். அதற்காக வியாபாரி, அம்மா, நான் பணத்திற்காகவும் இந்த வியாபாரம் செய்ய விரும்பவில்லை, ஒரு கைப்பிடி தானியத்துக்காகவும் நான் வியாபாரம் செய்ய விரும்பவில்லை என்று வியாபாரி கூறினார். வியாபாரி கூறியதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை விதுலதா. உடனே அதற்கு சம்மதித்து, என் வீட்டின் பின்புறம் உள்ள முற்றத்தில் நீங்கள் விறகுகளை வைத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கூறினார். வியாபாரியும் எல்லா விறகுகளையும் எடுத்து சென்று விதுலதாவின் முற்றத்தில் அடுக்கி வைத்துவிட்டு தனக்கான ஒரு கைப்பிடி தானியத்தை கேட்டார். ஆனால் விதுலதா தன் கைப்பிடி அளவு தானியத்தை கொடுக்க முடியாததால் வார்த்தை போரில் அவர் தோற்று போனார். அதனால் வியாபாரி விதுலதாவிடம், நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், எனக்கு 1000 பொற்காசுகளையும் தர வேண்டும், வீட்டின் முன்னால் நீங்கள் மாட்டியுள்ள பலகையும் கழட்ட வேண்டும் என்று பலகையை கழட்டி எடுக்க வேண்டும் என்று கூறினார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத விதுலதா, இது என்ன பைத்தியக்காரத்தனமாக உள்ளது, நீங்கள் எப்படி என்னை தோற்கடித்தீர்கள் என்று கேட்டார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இருவரும் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜிடம் வழக்கை கொண்டு சென்றார்கள்.
கானக நீதிமன்றத்திடம் இந்த வழக்கை இருவரும் எடுத்துச் சென்றார்கள். நீதிபதி விறகு வியாபாரியிடமும் என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார். விதுலதாவை அழைத்து என்ன நேர்ந்தது என்று விதுலதாவிடமும் விசாரித்தார். இருவரிடமும் தனித்தனியாக நீதிபதி இருவரிடமும் விசாரித்துவிட்டு தன் தீர்ப்பை கூறினார். விறகு வியாபாரிக்கு 1000 பொற்காசுகளை தர வேண்டும். வீட்டின் முன்னால் இருக்கும் மரப்பலகையை கழட்டி எடுக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தார். விதுலதாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீதிபதியிடம் எதற்காக இவ்வாறு கூறினீர்கள் என்று கேட்டார். விறகு வியாபாரியின் நுண்ணறிவை நான் வியந்தேன். அவர் எவ்வளவு புத்திசாலித்தனமாக பணத்துக்காக வியாபாரம் செய்யவில்லை. தங்கள் கைப்பிடி அளவு தானியம் தர வேண்டும் என்று அவர் கேட்டார். அந்த சிறு கூற்றை கூட உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் எப்படி அதிபுத்திசாலியாக இருக்க முடியும் என்று கேட்டு, அதனால்தான் நான் அவருக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கினேன் என்று கூறினார். நீதிபதி விறகு வியாபாரியின் அதிபுத்திசாலித்தனத்தில் கவர்ந்திழுக்கப்பட்டார். விறகு வியாபாரியாக வந்தவர் யார் தெரியுமா குழந்தைகளே? நம் கதையின் நாயகன் தெனாலிராமன் தான். விதுலதாவின் திமிரையும் தலைகணத்தையும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று விறகு வியாபாரி போல் வேடம் அணிந்து தெனாலிராமன் வந்தார். வெற்றியும் பெற்றார். யார் ஒருவர் தன் புத்திசாலித்தனத்தின் மீதும் திறமையின் மேலும் திமிரும் தலைகணமும் கொண்டு இருந்தார் என்றால் அவர் தோற்று போவார் என்பதற்கு விதுலதா ஒரு எடுத்துக்காட்டு. புரிந்ததா குழந்தைகளே? தெனாலிராமன் முதலில் விஜயநகர் பேரரசைக்கு வந்தபோது தன் மனைவியை கோயிலில் அமரச் செய்துவிட்டு அவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்திக்க விரும்பினார். அதனால் அவர் அரசவை நோக்கி விரைந்து சென்றார். அவர் சென்று அரண்மனை வாயிலை அடைந்தபோது காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். தெனாலிராமன் கூறினார் காவலர்களிடம், மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் அன்பானவர், தாராளமான மனம் கொண்டவர் என்று கேள்விப்பட்டதால் மன்னரை சந்திக்க விரும்புவதாக தெனாலிராமன் காவலர்களிடம் கூறினார். தான் வெகு தொலைவிலிருந்து வந்திருப்பதால் அரசர் கிருஷ்ணதேவராயர் தனக்கு பரிசு பொருட்கள் தருவார் என்று கூறினார். அதை கேட்டு பேராசை கொண்ட காவலாளி தெனாலிராமனிடம், அரசரிடம் பெறும் பரிசு நீங்கள் பெறுவீர்கள், எனக்கு என்ன கிடைக்கும் என்று தெனாலிராமனிடம் காவலாளிகள் கேட்டனர். தெனாலிராமன் அரசரிடம் இருந்து கிடைக்கும் பரிசு பொருட்களில் தனக்கு கிடைக்கும் பரிசுகளில் பாதியை தங்களுக்கு தருவதாக தெனாலிராமன் காவலர்களிடம் கூறினார். காவலர்கள் தெனாலிராமனை உள்ளே செல்ல அனுமதித்தார். தெனாலிராமனும் உள்ளே சென்றார். அப்பொழுது மற்றொரு காவலர் அவரை தடுத்து நிறுத்தினார். அவருக்கும் அரசர் தரும் தனக்கு கிடைக்கும் பரிசு பொருட்களில் பாதியை அவருக்கு தருவதாக தெனாலிராமன் கூறினார். அவரும் அவரை உள்ளே அனுமதித்தார். அரசரை காண தெனாலிராமன் ஓடிச் சென்றார். அரசரை பார்த்து சந்தோஷத்தில் அரசரை பக்கத்தில் விரைவாக ஓடிச் சென்றார். அதை பார்த்த அரசர் விஜயநகர் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் கோபமடைந்தார். தன் காவலர்களை அழைத்து அவருக்கு 50 சவுக்கடிகளை தரும்படி கட்டளையிட்டார். காவலர்கள் தெனாலிராமன் கையை பிடித்தபோது தெனாலிராமன் கூறினார் அவர்களிடம், சற்று பொறுங்கள், என்னை உள்ளே அனுமதித்த 2 காவலர்களுடன் நான் இந்த பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களையும் உள்ளே அழையுங்கள் என்று தெனாலிராமன் கூறினார். உடனே ராஜா கிருஷ்ணதேவராயர் அந்த 2 காவலர்களையும் அழைத்து 50 சவுக்கடிகளை தந்தார். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு ஈர்க்கப்பட்டு நகைச்சுவை உணர்வையிலும் ஈர்க்கப்பட்டு அவரை தன அரசபையில் விகட கவியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெனாலிராமனும் விஜயநகர் பேரரசபையில் விகட கவியாக இருந்தார். இப்படிதான் தெனாலிராமன் விஜயநகர் பேரரசபைக்கு வந்து சேர்ந்தார். நம்மிடம்
நகைச்சுவை உணர்வும் புத்திசாலித்தனமும் இருந்தால் அனைவரையும் நம் பக்கம் ஈர்க்க முடியும். விஜயநகர் பேரரசவையில் தாத்தாச்சாரியார் என்ற அரசு ஊழியர் வைணவ மதத்தை சார்ந்தவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் விஷ்ணுவை வழிபடுபவர். அவர் ஸ்ரீ ஆதிசங்கரர்களின் சீடர்களான சாமானியர்களை அவர் புறக்கணிப்பார். அவர்களை தன் வழியில் பார்த்தால் தாத்தாச்சாரியார் வெளியே செல்லும் போது எந்த சாமானியர்கள் முகத்தையும் பார்க்கக்கூடாது என்பதற்காக எப்பொழுதும் ஒரு துணியால் முகத்தை மூடிக்கொண்டு செல்வார். இதை கண்ட அரசரும் மற்ற மக்களும் பயங்கர கோபம் அடைந்தனர்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அரசரும் நாட்டு மக்களும் தெனாலிராமன் வீட்டை நோக்கி சென்றனர். தெனாலிராமன் அரசரும் அரசு மக்களும் தன்னை நாடி வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் வெளியே வந்து அரசரிடம் என்ன நேர்ந்தது என்று வினவினார். அரசன் தாத்தாச்சாரியார் செய்யும் செயலை எடுத்து கூறினார். தெனாலிராமன் தாத்தாச்சாரியார் இல்லம் சென்று என்னவென்று விசாரிக்கிறேன் என்று தெனாலிராமன் அரசருக்கும் மக்களுக்கும் கூறி வழி அனுப்பி வைத்தார். தாத்தாச்சாரியார் வீடு நோக்கி தெனாலிராமன் சென்றார். அங்கு சென்றதும் தெனாலிராமனை கண்ட தாத்தாச்சாரியார் முகத்தில் துணியை கொண்டு மூடிக்கொண்டார். தெனாலிராமன் தாத்தாச்சாரியிடம் ஏன் சீடர்கள் முன்னால் முகத்தை மூடிக்கொள்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு தாத்தாச்சாரியார் சாமானியர்கள் பார்த்தால் நான் முகத்தை மூடிக்கொள்வேன், அவர்கள் பாவப்பட்ட மக்கள் என்று கூறினார். அவர்களை பார்த்தால் மறுபிறவியில் கழுதைகளாகத்தான் பிறக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன் இவருக்கு தாத்தாச்சாரியாருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதற்கு ஒரு வழியும் தேர்ந்தெடுத்தார். சில நாட்களுக்கு அப்புறம் ராஜாவும் தன் அமைச்சர்களும் தாத்தாச்சாரியாரும் தெனாலிராமனும் சுற்றுலா சென்றனர். சுற்றுலா சென்று திரும்பி வரும் பொழுது சிலர் கழுதைகளை கண்டனர். தெனாலிராமன் என்ன செய்தார் என்று தெரியுமா குழந்தைகளே? அந்த கழுதைகளை பார்த்தவுடன் தெனாலிராமன் கழுதைகள் முன்னால் சென்று வணங்கி நின்றார். இதை கண்டு ஆச்சரியமடைந்தார் மன்னர்களும் அமைச்சர்களும். தெனாலிராமனிடம் ஏன் இப்படி செய்தாய் என்று தெனாலிராமனிடம் அரசர் கேட்டார். அதற்கு தெனாலிராமன் கூறினார், அரசே, தாத்தாச்சாரியார்களின் முன்னோர்களும் அவர்களுக்கு முன்னோர்களும் சாதாரணமானவர்களை பார்த்ததின் காரணமாக கழுதைகளாக இப்பிறவியில் பிறந்துள்ளனர். அவர்களுக்கு நான் வணக்கம் செய்கிறேன் என்று தெனாலிராமன் கூறினார். இதை கேட்டு தாத்தாச்சாரியார் மிகவும் வருந்தினார். அரசர் தெனாலிராமனுடைய நகைச்சுவை உணர்வை புரிந்து கொண்டார், மகிழ்ச்சியும் கொண்டார். தாத்தாச்சாரியார் வெட்கப்பட்டு தன் செயலை கண்டு வெட்கப்பட்டு வேதனை அடைந்து இந்நாள் முதல் நான் முகத்தை மூடும் பழக்கத்தை நிறுத்தி கொள்வேன் என்று அவர் நினைத்தார். அதன்படி அன்று முதல் சாமானியர்களை பார்த்தால் முகத்தை மூடும் பழக்கத்தை தாத்தாச்சாரியார் விட்டுவிட்டார். விஜயநகர் பேரரசு மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு குதிரைகள் என்றால் மிகவும் நேசித்தார். அவர் லாயத்தில் சில சிறந்த இன குதிரைகளை வைத்திருந்தார். இதை அறிந்த அரபு நாட்டில் இருந்த குதிரை வியாபாரி ஒருமுறை கிருஷ்ணதேவராயரை சந்திக்க வேண்டும் என்று கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வந்தார். அரசரை அவர் சந்தித்து தன்னிடம் சில நல்ல அரபு நாட்டு குதிரைகள் விற்பனைக்கு இருப்பதாக கூறினார். அதை கண்டு களிக்க மன்னருக்கு அழைப்பு விடுத்தார். மன்னருக்கு பிடித்திருந்தால் தன்னிடம் இருக்கும் மற்ற குதிரைகளை கொண்டு வந்து வரவழைத்து தருகிறேன் என்று கூறினார். மன்னர் சென்று குதிரையை பார்த்தார். மன்னருக்கு மிகவும் பிடித்து விட்டது குதிரையை. உடனே சந்தோஷத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் மன்னர் என்ன செய்தார் தெரியுமா குழந்தைகளே? அந்த வியாபாரிக்கு 5000 பொற்காசுகளை பரிசாக தந்தார். அவரும் சந்தோஷத்துடன் வாங்கி அரசரிடம் கூறினார், நான் சென்று மற்ற குதிரைகளை 2 நாட்களில் கொண்டு வந்து வரவழைக்கிறேன் என்று கூறிவிட்டு அரண்மனை விட்டு அவர் அரபு
நோக்கிச் சென்றார். 2 நாட்கள் கழிந்தன. வியாபாரி வரவில்லை. 4 நாட்கள் கழிந்து சென்றன. வியாபாரி திரும்பி வரவில்லை. மன்னர் மிகவும் வருந்தினார். 2 மாதங்களும் சென்றன. ஆனால் வியாபாரி திரும்பி வரவில்லை. இந்த வருத்தத்தில் மிக வேதனையுடன் அரசர் இருந்தார். அப்பொழுது ஒரு மாலை நேரத்தில் தன் தோட்டத்தில் மன வருத்தத்துடன் உலாவி வந்து கொண்டு இருந்தார். அப்பொழுது தூரத்தில் தெனாலிராமன் உட்கார்ந்து ஏதோ ஒன்று காகிதத்தில் எழுதி கொண்டிருந்தார். அதை மன்னர் பார்த்தார். விரைந்து சென்று தெனாலிராமனிடம் என்னவென்று கேட்கலானார். தெனாலிராமன் அது நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. அரசர் மிகவும் பக்கத்தில் சென்று மீண்டும் ஒரு முறை தெனாலிராமனிடம் கேட்டார். தெனாலிராமன் தலை நிமிர்ந்து பார்த்து அரசே, நம் விஜயநகர் பேரரசபையில் எத்தனை மிகப்பெரிய முட்டாள்கள் உள்ளனர் என்று நான் எழுதி கொண்டு உள்ளேன் என்று கூறினார். இதை கேட்ட அரசர், எங்கே அந்த காகிதத்தை கொடு, நான் பார்க்கிறேன் எத்தனை பேர் உள்ளனர் என்று கூறிக்கொண்டே பேப்பரை வாங்கி காகிதத்தை பார்த்தால் முதலில் அரசர் கிருஷ்ணதேவராயரின் பெயர் இருந்தது. இதை பார்த்ததும் அரசருக்கு மிக கோபம் வந்தது. தெனாலிராமனிடம் இதற்கு நீ விளக்கம் தர வேண்டும் என்று அரசர் கூறினார். தெனாலிராமன் அரசனிடம் எதை பற்றி யோசிக்காமல் அந்நியருக்கு 5000 பொற்காசுகளை தந்தவர் முட்டாள்தானே என்று கூறினார். உடனே அரசர், அப்படியென்றால் அவர் திரும்பி வந்து குதிரைகளை தன்னிடம் ஒப்படைத்தால் என்ன கூறுவாய் என்று தெனாலிராமனிடம் அரசர் கிருஷ்ணதேவராயர் வினாவினார். அதற்கு நம் தெனாலிராமன் பதட்டப்படாமல் என்ன கூறினார் தெரியுமா குழந்தைகளே? அப்பொழுது தங்களின் பெயரை எடுத்துவிட்டு அந்த மனிதரின் பெயரை முதலில் முட்டாள் என்று எழுதுவேன் என்று கூறினார். இதை கேட்டதும் அரசருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. தன் மனக்கவலைகளை மறந்து தன் சந்தோஷத்தில் கொல்லென்று சிரித்தார். தெனாலிராமன் தன் நகைச்சுவை உணர்வால் மன வருத்தத்தில் இருந்த அரசரையும் சிரிக்க வைத்தார். அதன் பிறகு மன்னர் வருத்தப்படவில்லை, சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தார். குழந்தைகளே, ஒரு நாள் காலை விஜயநகர் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் மிகவும் வருத்தத்துடன் அமர்ந்திருந்தார். இதை கண்ட தெனாலிராமன் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்று, அரசர், தாங்கள் ஏன் இவ்வளவு வருத்தமாக இன்று காணப்படுகிறீர்கள் என்று கேட்டார். மன்னர் கூறினார், தான் கண்ட கனவுதான் இந்த வருத்தத்திற்கு காரணம் என்று தெனாலிராமனிடம் கூறினார். தெனாலிராமன் மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் தாங்கள் கண்ட கனவு என்ன என்று மேலும் வினவினார். கிருஷ்ணதேவராயர் தான் கண்ட அற்புதமான கனவை பற்றி தெனாலிராமனிடம் மிக விளக்கம் கூறத் தொடங்கினார். அது மேகங்களில் மிதக்கும் அழகிய அரண்மனை. கனவுகளில் கண்ட அரசர் கூறினார், இது மிக விலை உயர்ந்த கற்களானது மற்றும் அற்புதமான தோட்டங்கள் கொண்டது. ஆனால் திடீரென்று அந்த கனவு எனக்கு முடிந்துவிட்டது என்று அவையினர் முன்னிலையில் தன் வருத்தத்துடன் அந்த அற்புதமான கனவை பற்றி அரசர் தன் அமைச்சர்கள் முன்னிலையில் கூறினார். அரசரால் அந்த கனவை பற்றி மறக்க முடியாமல் மீண்டும் மீண்டும் அதை பற்றி நினைத்து கொண்டு கவலையுடன் இருந்தார். அமைச்சர்கள் அனைவரும் இந்த கனவை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது தெனாலிராமன் யோசித்தார், இது பயனற்ற கனவு என்று. அதே சமயத்தில் மற்றொரு கிருஷ்ணதேவராயரின் மற்றொரு அமைச்சர் சதுர் பண்டிட் என்பவர் மன்னரிடம் சென்று தங்கள் கனவை நினைவாக்கலாமே என்று மன்னருக்கு மேலும் ஆசையை தூண்டி விட்டார். அவர் ஒரு திட்டம் தீட்டினார். மன்னரின் கனவை வைத்து தாம் பையை நிரப்பிக் கொள்ளலாம் என்று பொன்னும் பொருளும் அரசரிடம் பரிசாக பெற்று தன் பையை நிரப்பிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். இந்த திட்டத்தை தெனாலிராமன் சதுர் பண்டிட்டின் திட்டத்தை புரிந்து கொண்டார். அவர்
எதையும் மற்றவர்கள் முன்னால் கூறவில்லை. காரணம், சதுர் பண்டிட் ஒரு தந்திரக்காரர் என்பதால். சதுர் பண்டிட் வரைபடத்தை கொண்டு வந்து மன்னரிடம் காண்பித்து கட்டப்போகும் மாளிகையை விளக்கினார். மன்னர் மிகவும் ஆவலுடன் கட்டப்போகும் மாளிகையை மறுநாளே அதை தொடங்கும்படி மன்னர் சதுர் பாண்டியனுக்கு கூறினார். நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் ராஜா திட்டத்தை பற்றி கேட்கும்போது சதுர் சாக்குப்போக்கு கூறிக்கொண்டே வந்தார். அவர் தனது கனவை பற்றி ராஜாவிடம் இன்னும் சில கேள்விகளை கேட்பார். பின்னர் அதிக நேரத்தையும் கேட்பார், பணத்தையும் கேட்பார். இவ்வாறே நாட்களை கடத்தி கொண்டு வந்தார். ராஜா மிகவும் கவலையுடன் இருந்தார். இவை அனைத்தையும் தெனாலிராமன் கவனித்து கொண்டே இருந்தார். சதுர் பாண்டியனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு முதியவர் வந்தார். தனக்கு ஒரு அநியாயம் நடந்துள்ளது, அதற்கு நியாயம் வேண்டும் என்று மன்னரிடம் கோரிக்கை வைத்தார். அரசர் என்ன நேர்ந்தது என்று கூறுமாறு கேட்டார். அதற்கு முதியவர் ராஜாவிடம், நான் ஒரு வாரத்திற்கு முன்பு வரை நான் பணக்கார வணிகனாக இந்த ராஜ்யத்தில் வாழ்ந்து வந்தேன். என் குடும்ப மக்களுடன் நான் சந்தோஷமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கடந்த வாரம் என் குடும்ப உறுப்பினர்களை சிலர் கொன்றுவிட்டனர் என்று கூறினார். ராஜா, யார் கொன்றது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். முதியவர், எனக்கு தெரியும் என்று கூறினார். ராஜா, யார் கூறுங்கள் என்று கேட்டதும் ராஜாவிற்கு முதியவர் கூறிய பதிலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். அப்படி என்ன கூறினார் தெரியுங்களா? என் குடும்பத்து மக்களை கொன்றது ராஜாவும் மந்திரி சதுர் பண்டிட்டும் தான் என்று ராஜாவிடம் முதியவர் கூறினார். நான் இந்த கனவை கண்டேன் என்று ராஜாவிடம் கூறினார். ராஜா இதை கேள்விப்பட்டதும் ராஜாவிற்கு கடும் கோபம் வந்தது. எப்படி கனவு நினைவாகும் என்று கேட்டார். முதியவர் பதில் கூறினார், நான் ஒரு சாதாரண குடிமகன், என் கனவு பலிக்காது என்றார். ராஜா, இந்த சாம்ராஜ்யத்தை ஆளும் ராஜாவின் கனவு மட்டும் எவ்வாறு பலிக்கும் என்று கேள்வி எழுப்பினார். இதை கேட்டதும் ராஜாவிற்கு தான் செய்து கொண்டு இருப்பதை தவறை புரிந்து கொண்டார். அவரை அழைத்து யார் என்று உற்று நோக்கினார். ராஜாவிற்கு அப்பொழுதுதான் புரிந்தது, வயதானவராக வந்திருப்பது வேறு யாரும் இல்லை, தன் அமைச்சர் தெனாலிராமன் தான் என்பதை புரிந்து கொண்டார். தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தால் ராஜா அதற்கு பிறகு தான் கண்ட கனவை நினைத்து வருத்தப்படவில்லை, சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார். ஒருமுறை விஜயநகர் பேரரசபைக்கு ஒரு மெத்த படித்த பெரிய பண்டிதர் ஒருவர் வந்தார். அவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரை சந்திக்க வேண்டும் என்று கூறி சந்தித்தார். அவர் மன்னரை அணுகி எந்த விஷயத்தை பற்றியோ விவாதித்தாலும் மன்னர்களின் அனைத்து அமைச்சர்களையும் தோற்கடிக்க முடியும் என்று அவர் தன் அறிவு திறமையின் மேல் வைத்து ஒரு சவாலை மன்னரிடம் அவர் தெரிவித்தார். மன்னர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். தன் அமைச்சர்களை அழைத்து பண்டிதரிடம் போட்டியிடச் சொன்னார். ஆனால் பண்டிதரோ ஒவ்வொரு விஷயத்திலும் வல்லவராக தோன்றியதால் அனைத்து அமைச்சர்களையும் அவர் தோற்கடித்தார். அனைத்து அமைச்சர்களையும் தோற்கடித்த காரணத்தினால் அவருக்கு கர்வம் தலைக்கு ஏறியது. பண்டிதருக்கு கடைசி முறையாக தெனாலிராமனின் முறை வந்தது. தெனாலிராமன் பண்டிதரின் கர்வத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அதனால் தெனாலிராமன் பண்டிதரிடம் ஒரு புத்தக வடிவமான ஒரு துணி அட்டையை காண்பித்து திலகஷ்ட மகாஸ்ரீ பந்தம் என்ற இந்த புத்தகத்திலிருந்து எந்த ஒரு தலைப்பை பற்றி தன்னிடம் விவாதித்தாலும் நான் விவாதிக்க தயார் என்று அவர் கூறினார். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பற்றி தான் கேள்விப்படவில்லை என்று பண்டிதர் திகைத்து போனார். உடனே மன்னரிடம் சென்று தனக்கு ஒரு இரவு நேரம் அவகாசம் தரும்படி மன்னரிடம் கேட்டார். மன்னரும்
தருவதாக கூறினார். மறுநாள் அவைக்கு வருமாறு கூறி பண்டிதரை அனுப்பி வைத்தார். இருப்பினும் பண்டிதருக்கு புத்தகத்தை பற்றி கேள்விப்படாததால் விவாதத்தில் தோற்றுவிடுவோமோ என்று பண்டிதருக்கு பெரும் கவலை ஏற்பட்டது. அதனால் அவர் ஒரு திட்டம் தீட்டினார். என்னவென்றால், இரவோடு இரவாக தன் பொருட்களை எல்லாம் கட்டிக்கொண்டு யாரிடமும் கூறாமல் சத்தமின்றி ராஜ்யத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து அவரும் வெளியே சென்று விட்டார். மறுநாள் அவை கூடியது. பண்டிதர் அரசபைக்கு வரவில்லை என்ற காரணத்தினால் மன்னர் பண்டிதர் எங்கே என்று அனைவரிடமும் கேட்டார். மன்னருக்கும் அரசபையினில் உள்ளவருக்கும் இரவோடு இரவாக பண்டிதர் சென்று விட்டார் என்ற தகவல் வந்து சேர்ந்தது. மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் ஈர்க்கப்பட்டார். மன்னர் தெனாலிராமனிடம் பண்டிதரை பயமுறுத்திய புத்தகத்தை தானும் படிக்க விரும்புவதாக கூறி தனக்கு தரும்படி கேட்டார். தெனாலிராமன் சிரித்து கொண்டே மன்னரிடம் அப்படி ஒரு புத்தகம் இல்லை என்று மன்னரிடம் கூறினார். உடனே தெனாலிராமன் ஒரு துணி மூட்டையை அவிழ்த்து ஒரு மூட்டையில் ட்ரில் குச்சிகள் மற்றும் சில ஆட்டு சாணங்கள் ஒரு எருமை தோல் கயிற்றினால் ஒன்றாக கட்டி ஒரு புத்தக வடிவமாக உருவாக்கினார். தெனாலிராமன் புத்தகத்தின் பெயரை உருவாக்க துணி அட்டையில் உள்ளடக்கங்களின் சமஸ்கிருத பெயர்களை இணைத்தார். அதற்கு திலகஷ்ட மகாபந்தம் என்று பெயரிட்டார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தில் கவர்ந்திழுக்கப்பட்ட மன்னர் தெனாலிராமனுக்கு வெகுமதியாக பொற்காசுகளை பரிசாக அளித்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது குழந்தைகளே? தனக்கு கடவுள் கொடுத்த அறிவையும் ஞானத்தையும் பற்றி மற்றவர்களிடம் கர்வம் கொள்ளக்கூடாது என்று புரிகிறதா குழந்தைகளே? ஒரு நாள் தெனாலிராமனும் அவருடைய நண்பரும் காம்பில் படுத்துக்கொண்டு கடலின் மெல்லிய காற்றை ரசித்து கொண்டு இருந்தனர். அது ஒரு அழகான நாள். இருவரும் கடல் அலைகளை ரசித்து கொண்டு மனம் விட்டு சிரித்து கொண்டு இருந்தனர். அப்பொழுது தன் நண்பர் எதையோ நினைத்து மிக மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருப்பதை கண்டார். அப்பொழுது தெனாலிராமன் நண்பரை பார்த்து, தாங்கள் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அவர் நண்பர் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் நாளை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று நண்பர் பதில் அளித்தார். அது எப்பொழுது என்று தெனாலிராமன் கேட்டார். கடலோரத்தில் ஒரு அழகான வீடு, வசதியான கார், பெரிய வங்கியில் கையிருப்பு, ஒரு அழகான மனைவி, 4 மகன்கள், படித்து நிறைய பணம் சம்பாதிக்கும் போது அவர் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பார் என்று அவர் நண்பர் விளக்கினார். அவர் கூறிக்கொண்டு இருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் இடம் மறித்து, இதெல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவருடைய நண்பர், அதற்கு பிறகு நான் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கடல் அலைகளை ரசிப்பேன், கடல் காற்றை ரசிப்பேன், மேகமூட்டங்கள் கடல் அலையின் மேல் விழும் அழகை ரசித்து கொண்டு இருப்பேன் என்று தெனாலிராமனிடம் அவர் நண்பர் பதிலளித்தார். நண்பர் கூறியதை கேட்ட தெனாலிராமன் பலமாக சிரித்துவிட்டு, அதை ஏன் இப்பொழுது செய்யவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். அவர் கேட்டதன் பிறகுதான் அவர் நண்பருக்கு புரிந்தது, எப்பொழுதோ கிடைக்கும் சந்தோஷத்தை நினைத்து இத்தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை நாம் இழந்து விடக்கூடாது. புரிகிறதா குழந்தைகளே?